Hello students, I welcome you all to this day 3 spoken English video for government school students. I hope you have watched already our day 1 and day 2 spoken English video. In those videos, in day 1, we have seen what we do. In day 2, we have seen what we are doing. சின்ன வித்தியாசத்தோட பார்த்தோம். முதல் நாள் வீடியோல நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாம் நாள் வீடியோல நாம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம். சிம்பிளா பிரசன்ட் டென்ஸையும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பயன்படுத்தி 50 சென்டென்சஸ் பார்த்திருந்தோம். சரியா? இந்த வீடியோல என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோவுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சு முடிச்ச விஷயங்களை எப்படி பேசலாம் அதுதான் பார்க்க போறோம். Before going to our video, I want to check you with one small question. Day 2 வீடியோல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். What are you doing now? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Yes, good. I am watching video. Right? I am watching video. இது ஒரு affirmative sentence இல்லையா? இதை நெகட்டிவா மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான். I am not watching video. Good. சரி, இப்ப நான் I am watching வீடியோவை இன்ட்ராகேட்டிவா மாத்த சொல்றவங்கள எப்படி மாத்துவீங்க? ஒரு கேள்வியா மாத்தி சொல்லுங்க. I am watching video. மாத்துங்க. Am I watching video? Very good. சரி, I am not watching video. இது கேள்வியா மாத்துங்க. அவ்வளவுதான். Am I not watching video? Excellent. சரி, அந்த கேள்விக்கு அப்படியே ஒரு பதில் சொல்லிடுங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். Am I watching video? Yes, I am watching video. பார்க்கலனா? No, I am not watching video. Good. இந்த அளவுக்கு இப்ப நான் சொன்னது உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே கரெக்டா தோணி இருந்துச்சுன்னா நீங்க அந்த டே 1 டே 2 வீடியோவை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, கூட இருக்கிறவங்க கிட்ட பேசி பழகிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியல, யோசிக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. டே 1 டே 2 வீடியோவை இன்னொரு வாட்டி பார்த்து பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப் யூ நாட் பிராக்டிஸ் வெல், யூ வில் நாட் ஸ்பீக் வெல். வெரி சிம்பிள். இஃப் யூ நாட் பிராக்டிஸ் வெல், யூ வில் நாட் ஸ்பீக் வெல். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரோலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கம், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே மாணவர்களே, இந்த வீடியோல எதெல்லாம் பார்க்க போறோம்? சிம்பிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நாம எப்படி பேசலாம்? ரீசன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரீசன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாளுக்குள்ள நடந்து முடிந்த விஷயங்கள். இப்ப காலையில நீங்க என்ன பண்ணீங்க? காலையில சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? காலையில இட்லி சாப்பிட்டேன் சார், காலையில ரொட்டி சாப்பிட்டேன் சார் சொல்லுவீங்களா இல்லையா? லாஸ்ட் பீரியட் உங்களுக்கு என்ன நடத்தினாங்க? லாஸ்ட் பீரியட் தமிழ் நடத்தினாங்க சார், மேக்ஸ் நடத்தினாங்க சார் சொல்லுவீங்களா? உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா? இப்போ போன பீரியட் ஏதோ ஒரு கிளாஸ் ஒர்க் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா? ஆமா சார், நான் முடிச்சிட்டேன். சரியா? இது போன்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதுலயே சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த விஷயங்களை எப்படி பேசிப்பாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப அந்த கொஞ்ச நேரத்துக்கு நடந்து முடிந்த விஷயங்கள் எந்த காலத்துல சார் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். சார் கொஞ்சம் டஃப்பா இருக்கு சார் அப்படின்னு தானே சொல்றீங்க? ஒன்னும் இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். இன்னைக்கு நடந்து முடிந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு நாம வினைச்சொற்களை கொஞ்சம் கவனமா கையாளணும். என்னென்ன வினைச்சொற்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத அப்படியே சொல்றேன். ஸ்கிரீன் பாருங்க. ஹேஸ், ஹேவ், ஹேட், இது மூணுத்தையும் நாம ஹேவ் ஃபார்ம் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்க சார் வரும்? 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இதுல நாம குறிப்பா இந்த வீடியோல எதை பயன்படுத்த போறோம்னா ஹேஸ், ஹேவ் மட்டும்தான் பயன்படுத்த போறோம். அதுலயும் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா ஹேஸ் பயன்படுத்த போறோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸா இருந்தா ஹாவ் பயன்படுத்த போறோம்.
இந்த ஹாவ் பயன்படுத்தும் போது மட்டும் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஐ பக்கத்துலயும் யூ பக்கத்துலயும் ஹாவ் தான் பயன்படுத்தணும். ஏன் சார்? யூ சிங்குலரையும் குறிக்கும் ப்ளூரலையும் குறிக்கும். உதாரணத்துக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒருத்தரை பார்த்தும் கேட்கலாம். நிறைய பேர் இருந்தாலும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு தான் கேட்கிறோம். நீ எப்படி இருக்க, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். அப்ப எந்த ஒரு சப்ஜெக்ட்லாம் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்தையும் குறிக்குதோ அங்க ப்ளூரல் வெர்பை தான் பயன்படுத்தணும். அப்ப ஏன் சார் ஐக்கு சொல்றீங்க? ஐன்றது நான் என்ன மட்டும் குறிக்கலாம். எனக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த டீமையும் குறிக்கலாம். அப்ப ஐயும் சில நேரங்களில் ப்ளூரலுக்கு உண்டான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும். அதனாலதான் ஐ பக்கத்திலையும் யூ பக்கத்திலையும் ஹாவ பயன்படுத்தணும். சிம்பிள், அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க, போக போக பழகிடும். சரிங்களா? சரி, ஓகே சார், ஹாவ் ஃபார்ம் வெர்பை பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து ஒரு முக்கியமான வெர்பை உங்களுக்கு சொல்லணும், மெயின் வெர்பு. இப்ப ஸ்கிரீன் பாருங்க, இங்க நான் கொடுத்திருக்கிறது ஒரு சாம்பிள். இது போல லட்சக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. இதுல இந்த காலம் 3 பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இந்த காலம் 3 இருக்கு இல்லையா? இந்த காலம் 3ல இருக்கிற வேர்ப்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப நடந்து முடிந்த விஷயங்களை, அதாவது ஒரு நாளுக்குள்ள நடந்து முடிந்த விஷயங்களை, ரீசன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பயன்படுத்தும் போது நாம 2 வகையான வேர்ப்ஸை சென்டென்ஸ்ல வச்சு பயன்படுத்தணும். ஒன்னு ஹேவ் ஃபார்ம் வெர்பு, இன்னொன்னு அந்த ஹேவ் ஃபார்ம் வெர்பு பக்கத்துல இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காலம் 3 V3ன்னு சொல்லுவோம். இதை மட்டும்தான் இணைச்சு பயன்படுத்தணும். ரொம்ப குழப்பமா இருக்கா? நேரடியா சென்டென்ஸுக்கு போயிடலாம். அப்போ உங்க குழப்பம்லாம் தீர்ந்துடும். இப்ப ஆஸ் யூஷுவல் நமக்கு சேம் சப்ஜெக்ட்ஸ் தான். ஐ, யூ, ஹி, ஷி, இட், எனி ஒன் நேம், வி, யூ, தே, ப்ளூரல்ல ஒரு நேம். இப்ப இதுக்கெல்லாம் 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி சார் அமைக்கலாம் பாருங்க. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். நீங்க முடிச்சிட்டீங்களா? அப்ப எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். அந்த ஹாவ் கம்ப்ளீட்டட் அதுதான் இங்க நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஹாவ் ஃபார்ம் வெர்புல ஒன்னு வந்திருக்கு. கம்ப்ளீட்டட் பிரசன்ட் டென்ஸா இருந்தா கம்ப்ளீட்னு வச்சிருப்போம், பாஸ்ட் டென்ஸா இருந்தா கம்ப்ளீட்டட்னு வச்சிருப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த 3வது காலத்துல இருக்கிறத பயன்படுத்துறோம். ஆல்மோஸ்ட் பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஈடி சேர்ந்த வெர்ப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல ரெகுலர் வெர்ப்ஸ், இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னு இருக்கு. அது போக போக பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க காலம் 3ல ஆல்மோஸ்ட் ஈடி சேர்ந்த வெர்பை தான் இங்க பயன்படுத்தணும். லாஸ்ட்ல ஈடி அதுல முடிஞ்சிருக்கும். எல்லா வெர்ப்ஸும் இல்ல, சில வெர்ப்ஸ். சரி, இப்ப அப்படியே தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு போலாம். இப்ப அவன் வந்து இட்லி சாப்பிட்டான் சார், எப்படி சொல்லலாம்? he has eaten இட்லி. அவள் வந்து பிரியாணி சாப்பிட்டா சார், எப்படி சொல்லலாம்? she has eaten பிரியாணி. புரியுதா? அப்ப இதே போல தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்க்கெல்லாம் நம்ம இப்படி ஹேஸ் பயன்படுத்தி வெர்புல தேர்ட் காலம்ல இருக்கிறத பயன்படுத்தணும். மது ஒரு பாட்டு கேட்டா சார், எப்படி சொல்லலாம்? மது ஹேஸ் ஹியர்ட் எ சாங். மது ஒரு பாடல் கேட்டாள். கேட்டால்னா இந்த கேட்கறது. அப்படியே வி, யூ, தே ஏதாவது ஒரு ப்ளூரல் நேம் பீப்புள் வச்சுங்க, அதுக்கு எப்படி சார் சொல்லலாம்? நாங்கள் ஒரு படம் பார்த்தோம் சார், எப்படி சொல்லலாம்? வி ஹாவ் வாட்ச்டு எ மூவி. வி ப்ளூரல்ன்றதுனால ஹாவ் போடுறோம். அப்ப வாட்சோட தேர்ட் லைன், வெர்ப் லைன்ல தேர்ட் லைன் என்ன இருக்கும்? வாட்ச்டு இருக்கும். அப்ப தேர்ட் லைனையும் ஹாவையும் பயன்படுத்துறோம். வி ஹாவ் வாட்ச்டு எ மூவி. We have completed our work. You have completed your assignments. People have played cricket. புரியுதுங்களா? இது போல 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸை நாம பயன்படுத்தலாம். என்ன வேணா பயன்படுத்தலாம். சிங்குலர் பக்கத்துல ஹேஸ், ப்ளூரல் பக்கத்துல ஹேவ், பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். இது ஒரு முறை பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா போலாம். இப்ப இந்த 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸா மாத்தலாம்? ஒரே ஒரு நாட்டு சேர்த்தா எதிர்மறை வாக்கியமா மாறிடும் இல்லையா? இப்ப ஸ்கிரீன் பாருங்க. ஒன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன், மீதிக்கெல்லாம் நீங்க கடன்னு சொல்லிடணும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். இந்த சென்டென்ஸை நெகட்டிவா மாத்தினா என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான், ஐ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். அதே போல கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்க மாத்திடுறீங்களா? வெரி குட். இப்ப இந்த சென்டென்சஸை எப்படி கேள்வியா மாத்தலாம்? 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு, 10 நெகட்டிவ் சென்டென்சஸ் இப்போ உங்க கையில இருக்கு. அப்ப எத்தனை கேள்வி மாத்த முடியும்? 20 இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் மாத்த முடியும். மாத்தலாமா?
இப்போ உதாரணத்துக்கு நான் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்க. ஸ்கிரீன் பாருங்க. he has eaten breakfastன்னு இருக்கு. he has not eaten breakfastன்னு இருக்கு. ஒரு அஃபர்மேட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. எப்படி கேள்வியா மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் கேள்வியா மாத்தி பார்க்கலாமா? has he eaten breakfast? அவன் காலை உணவோ காலை சிற்றுண்டியோ சாப்பிட்டானா? கேள்வியா மாத்திட்டோமா? இப்ப நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி கேள்வியா மாத்தலாம்? சேம் அதே தான். as மட்டும் வச்சுக்கணும், மீதியெல்லாம் அங்க வச்சுக்கணும். has he not eaten breakfast? அவன் காலை உணவு சாப்பிடவில்லையா அல்லது காலை சிற்றுண்டி சாப்பிடவில்லையா? புரியுதா? அப்ப இதே போல இந்த 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ்க்கும் 10 நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கும் நீங்க இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க கையில இப்ப எத்தனை சென்டென்சஸ் இருக்கும் தெரியுமா? 10 அஃபர்மேட்டிவ், 10 நெகட்டிவ், 20 இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் இருக்கும். அப்ப 40 சென்டென்சஸ் உங்க கையில இருக்கும். இப்ப நம்ம கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுவோம் இல்லையா? ஒரு கேள்வி கேட்டா எஸ்ன்னு ஒரு பதிலும் நோன்னு ஒரு பதிலும் சொல்லுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? வருது இல்லையா? குட். அப்ப வந்துச்சுன்னா இப்ப 20 கேள்வி கேட்டோம்னா நம்ம ஒரு கேள்விக்கு 2 சென்டென்ஸ், அப்ப 20 கேள்விக்கு 40 பதில்கள் நம்ம கையில இருக்கும். ஆக மொத்தம் இந்த வீடியோவை நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி கேட்டீங்கன்னா 80 சென்டென்சஸ் இந்த வீடியோ மூலியமா நீங்க லேர்ன் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், பேசி பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் 2 வீடியோவில் 50 சென்டென்ஸ் தான் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு 30 சென்டென்சஸ் அதிகப்படுத்துறோம். போக போக இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா? அதனாலதான். சரி, இப்ப ஸ்கிரீன் பாருங்க. புதுசா ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கேள்வியும் கேட்கலாம், பதிலும் சொல்லிடலாம். மீதிக்கெல்லாம் நீங்க கேள்வி கேளுங்க, நீங்களே பதில் சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க. they have reached school. அவர்கள் பள்ளிக்கு சென்று விட்டார்கள் அல்லது சென்று சேர்ந்தார்கள். சரியா? இப்ப இது எப்படி கேள்வியா மாத்தலாம்? have they reached school? அவர்கள் பள்ளிக்கு சென்று சேர்ந்தார்களா? எப்படி பதில் சொல்லலாம்? yes they have reached school. ஆமா, அவர்கள் பள்ளிக்கு சென்று சேர்ந்தார்கள். இன்கேஸ் போகல சார் எப்படி சொல்லலாம்? no they have not. நோ போட்டா இங்க நாட் சேர்க்கணும். நாட் முதல் ஆக்சிலரி வெர்பு பக்கத்துல சேர்க்கணும். இதெல்லாம் மைனூட் டிப்ஸ் வச்சுங்க. no they have not reached school. இல்ல சார், அவர்கள் பள்ளியை சென்று சேரவில்லை. புரியுதா? அப்ப இதே போல மீதி எல்லாத்துக்கும் நீங்க எஸ்ன்னு ஒரு ஆன்சர், நோன்னு ஒரு ஆன்சர் பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரீசெண்டா நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம், அதாவது ஒரு நாளுக்குள்ள நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் ஆங்கிலத்துல எளிமையா பேசிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு 100 வேர்பு கொண்ட வேர்பு ஷீட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை மட்டும் அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஜஸ்ட் பாருங்க. இது போல லட்சக்கணக்கான வேர்ப்ஸ் நம்மளுக்கு தேவை பேசுறதுக்கு வார்த்தைகள் தேவை இல்லையா? அப்ப வொக்காபுலரி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களாம் ஏறக்குறைய ஒரு 10th 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிற மாணவர்கள்ன்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு வொக்காபுலரி உங்களை அறியாமலேயே அக்வயர் பண்ணிருப்பீங்க. அதனால தான் நம்ம டைரக்டா போறோம். இதுவே கிட்ஸா இருந்தா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நாம வொக்காபுலரி டெவலப் பண்ணிட்டு தான் உள்ள வர முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப எந்த வீடியோ முடிஞ்சாலும் கடைசியா நாம உங்களுக்கான ஒர்க் ஷீட் ஒன்னு கொடுப்போம் இல்லையா? ஸ்கிரீன் பாருங்க. இந்த 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸையும் நீங்க 10 நெகட்டிவ் சென்டென்சஸா மாத்தணும். இந்த 20 சென்டென்சஸ்க்கும் 20 இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் மாத்தி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 20க்கும் ஒரு கேள்விக்கு 2 சென்டென்சஸ் வீதம் 40 ஆன்சர்ஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஆக மொத்தம் 80 சென்டென்சஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணி எழுதியும் பாருங்க, பேசியும் பாருங்க. ரொம்ப முக்கியமா நீங்க இந்த வீடியோல கவனிக்க வேண்டியது, ஒரு நாளுக்குள்ள ரீசெண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த நிகழ்வுகளை நாம இந்த டென்ஸை பயன்படுத்தி சொல்லலாம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மட்டும்தான் இந்த ஹேவ், ஹேஸ் பிளஸ் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வெர்பை வச்சு நாம சென்டென்ஸ் கிரியேட் பண்றோம். ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியலன்னா வாட்ச் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். I hope this video will be very useful to you. I will meet you in my next session video. Until this is Ramanujam. Take care. Bye bye.